புகழேந்தி சார் வணக்கம் சார். நாங்கள் இதை ஊதி பெரிதாக்கம் செய்வதற்கோ அல்லது இதுக்கு வேற கோணங்களை கற்பிக்கிறதுக்காகவோ இந்த நிகழ்ச்சியெல்லாம் நாங்கள் நடத்த கிடையாது. அதை நான் உறுதியாக சொல்லிக் கொள்கிறேன், சரியா? ஆனால் இன்விடேஷனில் பேர் இல்லைன்னு, இன்விடேஷனில் படம் இல்லைன்னு சொல்லிய பிறகும் கூட சார் அவர் தெளிவாக சொல்லாரு, நிகழ்ச்சியினுடைய 3 நாளைக்கு முன்னால தான் எனக்கு இன்விடேஷன் கிடைச்சதுன்னு அவர் அப்பவே சொன்ன பிறகு 9ஆம் தேதி நடந்த நிகழ்விலும் நீங்க அந்த புகைப்படங்கள் புறக்கணிக்கப்பட்டு தான் இருக்குது. இது இவர் இப்படி அதிருப்தியை வெளிப்படுத்தியது யாருக்கும் தெரியாம போயிருக்குமா சார்? 4 பேர் போனாங்கன்னாரு, பேரும் குறிப்பிட்டிருக்காரு, நடராஜன், வெள்ளியங்கிரி, மூர்த்தி, என்ன சார் இன்னொரு வெள்ளியங்கிரி. ஆமா சார். மணிகண்டன் நீங்க பேசிருங்க சார். இது என்னன்னா, திரு ஈசன் அவர்களோட நீங்க இந்த மாதிரி கேள்வி கேட்க வேண்டியதே இல்ல. என்ன காரணம், அவர் நடத்துறது பொதுவான விவசாயிகள் சங்கம், கட்சி சார்பற்று அவர் எல்லா கட்சியும் யோசிக்கிறாரு, பிரச்சனை போய் பேசுறாரு. இப்போ அங்க நடந்தது, இப்போ அவர் மகாலிங்கம் பேசுறாருங்களா, அதுதான் சார் உண்மை. இதை மிகைப்படுத்துங்க சார். ஒரு நல்ல திட்டம் தான், நீண்ட நாள் கிடப்பிடும் திட்டம் ஒரு நாள் கொண்டு வரப்பட்டது. யாரா இருந்தா என்ன, கொண்டு வந்தா மகிழ்ச்சி. இப்ப நீங்க நான் தான் சொன்னீங்களா, ஏன் ஆனவையார் ஏன் பண்ணல, பாண்டியார் பண்ணல, இந்த அரசு கேள்வி வைங்க. இப்ப ஏற்கனவே அந்த பகுதியில ஆடு மாடுக்கு தண்ணி இல்லாம, குடிக்க தண்ணி இல்லாம எல்லாம் குடிவயந்து வேற ஊருக்கு போயிட்டாங்க. இப்ப அந்த மக்கள்ல திரும்ப ஊர்ல விவசாயம் பண்ற அளவுக்கு ஒரு திட்டம் உருவாயிருக்குது. அப்ப இதை பாராட்டுகிற நோக்கம் இல்லாம இதுல சிண்டு முடிச்சு அரசியலாக்கி, நான் அவர் பேசினாரு, அது கட்சி ரீதியான பிரச்சனை, அது பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு, ஆனாலும் கூட திரு ஈசன் மாவட்டத்தில் திரும்ப கேட்கறது எனக்கு அது வருத்தமா இருக்குது. என்ன காரணம்னா, அந்த திட்டத்தால் அந்த பகுதி சார் உங்களுக்கு வருத்தமா இல்லைன்னா சார் எங்களுக்கு வருத்தம். உங்களுக்கு சார், உங்களுக்கு அதுதான் சார் வேலை, சென்று முடிகிறதா வேலை, கட்சியில் பிரச்சனை வந்தா பூதாகரமாக்குறதா வேலை. எங்களுக்கு விவசாயிகள் தண்ணி வருதா, ஈசனுக்கு அதுதான், எனக்கும் அதுதான். நான் விவசாய பிரச்சனை ஆதரத்தான் பேசுவேன் சார். எனக்கு தேவை தண்ணி, எங்களுக்கு தேவை தண்ணி, பாசனம் வருது, அதுக்கு என்ன வழி பண்ணாரு, கடவுளா வணங்கி கும்பிடுவோம். அது யாராதான் எனக்கு பிரச்சனை இல்லை, எங்களுக்கு தேவை தண்ணி, விவசாயம் கிடைக்கணும். விவசாயம் யாரு சார் 63 ஆண்டுகள்ல யாரு பண்ணுனா? நீங்க ஜாம்பவான் கருணாநிதி ஏன் பண்ணல? மணிகண்டன் சார், நீங்க கடவுளா வணங்கி வழிபடுவன் சொன்னதுனால எனக்கு இது ஞாபகம் வந்துருச்சு. இல்லன்னா இது எனக்கு ஞாபகம் வந்திருக்காது சார். முதலமைச்சராக பதவியேற்ற ஒரு 7-8 மாசத்துல தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய DIPR ஒரு விளம்பரத்தை வெளியிட்டது. அந்த விளம்பரம், கோவில்ல போய் ஒருத்தங்க பூஜை பண்ணுவாங்க, பூஜை பண்ணும்போது யாரு பேருக்கு அர்ச்சனை பண்ணும் அப்படின்னு கேட்ட போது, அந்த அர்ச்சனை பண்றதுக்காக நின்றுட்டு இருந்த அந்த பொண்ணும் பையனும் சொல்லுவாங்க, சாமி பேர்லம்பாங்க. எந்த சாமி பேர்ல அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமி பேர்லம்பாங்க சார். 8-9 மாதத்திலேயே இப்ப நீங்க சொன்னபடி, அப்புறம் கடைசியில் அது பெரிய விமர்சனமான பிறகு அப்போது தமிழ்நாடு அரசாங்கம் அந்த விளம்பரத்தை நிறுத்தினது. அதனால நாங்க இந்த திட்டத்திற்கான முழு கிரெடிட்டை திரு எடப்பாடி பழனிசாமி எடுத்துக்கொள்வதற்கு அவர் முயற்சி பண்ணாருன்னா அதை நாங்க தப்புன்னு சொல்லல. ஆனா இங்க எழுந்திருக்கக்கூடிய குரல், ஜெயலலிதா தூக்கி வீசப்பட்டிருக்கிறாருன்ட்டு, அதை எப்படி பேசினா சிண்டு முடிகிறதாகும் மிஸ்டர் மணிகண்டன்? அரவன் சார், விவசாயிகள் பாதுகாக்கப்பட்டிருக்காங்க, அதுதான் முக்கியம். நீங்க அம்மாவை குறித்து யாரும் குறைச்சு மதிப்பு இல்ல. ஈசனே சொல்லிட்டாரு, நான் கூட சொல்ல வேண்டாம், நான் ஒரு கட்சி ஆதரவு வேண்டாம், அவர் விவசாய சொல்லிட்டாரு. நீங்க யாரையும் குறைத்து மதிப்பு இல்ல. அந்த பகுதிக்கு என்ன பிரச்சனை போகணும் இல்லை சார், 50 கோரிக்கை வச்சு போனாரு ஈசன். இப்ப அந்த கோரிக்கை நிறைவேறி கொடுத்தா அவர் என்ன சொல்லுவாரு? இதேதான் அவர் பேசுவார், யாரா இருந்தாலும் பேசுவாரு, ஸ்டாலின் பண்ணாலும் பேசுவாரு. இப்போ ஒண்ணு இல்லை சார், இப்போ உயர்மன் கோபுரம் அந்த பிரச்சனையில ஈசன் துவக்கத்துல ஸ்டாலின் எல்லாம் வச்சு மாநாட்டம் போட்டாங்க, பேர் தெரியல, நடத்தல, எழுத்து பேசினாரு. அதுதான் செஞ்சு கொடுத்தா பாராட்டுறாங்க, செயலாம் கோவப்படுறாங்க. இது என்ன சார் இருக்குது சார்? நமக்கு தேவை திட்டம் சார். இதுல அரசியலாக்கி அவரை குறை சொல்லி இவரை குறை சொல்லி, அதாவதுங்க, அவர் அம்மா ஜெயலலிதா அவர்களை சொல்லித்தான் பேசினாரு, வணங்கித்தான் பேசினாரு, இதய தெய்வம் புரட்சித்தம்மா வணங்குறேன்னு சொல்லித்தான் பேசினாரு சார். அதெல்லாம் எந்த உள்நோக்கமே அதுல இல்ல. அப்படி ஒரு தவறு நடந்ததா அந்த விவசாய சங்கமே பாருங்க, தவறு உண்மையிலேயே அவங்க மண்ணு பேர் நினைக்க மனசு கஷ்டமா இருக்குது சார். ஒரு விவசாயி விழா நடத்துறதே கஷ்டம், அவன் எங்க காசு போவா யோசிச்சு பாருங்க. ஒரு கூட்டம் போடுறதோ, ஒரு மாநாடு போடுறதோ, விவசாயிகளுக்கு எங்க சார் காசு கிடைக்கும்? யார் கொடுப்பா? அவங்களே கல்யாணம் வாங்கி கஷ்டப்பட்டு நடத்துறாங்க. அவங்களுக்கு நடத்த விழாவில் அவங்களுக்கு ஏதோ ஒன்று கிடைச்சி போச்சுன்னு ஆனந்தப்படுறாங்க, கொண்டாடுறாங்க. ஏன்னா ஒரு முதலமைச்சரை அவங்க பேசுனது சொல்றேன், ஒரு முதலமைச்சரை அருகில் இருந்து பார்த்ததே இல்லை, அருகில் நாங்க அமர முடியாது, இப்ப எல்லாம் பார்த்தோம். ஆனா இந்த முதலமைச்சர் அருகில் உட்கார வச்சு தோல்ல கை ஓட்டு பேசி, தம்பி நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி அனுப்பிச்சாலும் ஆனந்தப்பட்டாங்க. இதுதான் சார் பாராட்டு சார்.
இந்த மாதிரி பாராட்டினா அடுத்த தலைமுறை பெருமைப்படுங்க. அதை விட்டு அரசியல் இவரே விட்டாரு அதையே விட்டான்னு சொல்லி நல்ல நோக்கத்தை சிதைச்சின்னா அடுத்து செய்ய மனம் வருமா சார்? இப்ப நான் வருஷங்களுக்கெல்லாம் உண்மையிலேயே ஆனமலையாத்திட்ட வந்தா போதும் பாக்குறோம். இதை பண்ணா போதும். ஸ்டாலின் பண்ணிட்டுங்களா நான் பாராட்டுறேன். 4 வருஷம் பேசவே இல்லையே. ஓகே, கேரளா சார் பேசலாம், இதெல்லாம் பேசும் சார். இதுதான் சார் முக்கிய. தயவு செஞ்சு விவசாய பிரச்சனையில அரசியல் சுத்தம் புரியல சார். நீங்க அப்படி பேசலாம் சார். ஆனா இங்க ஒவ்வொரு காலகட்டத்தில் எப்படி ஒரு அரசியல் தலைவர் ஒரு பெரும் பிம்பமாக இங்க வந்து மக்கள் மத்தியில முன்வைக்கப்படுகிறார் அல்லது அப்படி கட்டமைக்கப்படுகிறாருங்கிறத நாங்க தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிறோம். சரிங்களா சார்? இங்க பாருங்க சார், நான் உங்களுக்கு ஒண்ணு சொல்றேன் பாருங்க. இந்த கொரோனா காலகட்டத்தில் தமிழ்நாடு மாணவர்கள் சங்கம் அப்படின்னு சொல்லி ஒரு முழு பக்க விளம்பரங்கள் வந்தது. மாணவர்களின் முதல்வர் திரு எடப்பாடி பழனிசாமி அப்படின்ட்டு. இந்த மாதிரி நிறைய பார்த்தோம் சார் நாங்க. இது நான் தப்புன்னு சொல்லல. இங்க பாருங்க சார், இதெல்லாம் சார் இது அரசியல் தான் சார். நாங்க தப்புன்னு சொல்லல. திமுக செய்யலையா? ஸ்டாலின் செய்யலையா? சார் அரசியல்ல யார் தான் செய்யறது? அரசியல்ல எல்லாமே செஞ்சிருக்காங்க. ஒண்ணுமே செய்யாம பக்கமா கொடுத்து பண்றது இல்லீங்களா சார்? இதுல வந்து அரசியலா பேசினா வேற. நான் அதுக்கு போக விரும்பலீங்க. நான் இந்த திட்டத்துல எந்த அரசியலும் இல்லை. எங்கள் பகுதிக்கு ஒரு மிகப்பெரிய திட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. நாங்கள் மனதார நெஞ்சார பாராட்டுகிறோம், வாழ்த்துகிறோம். அதுதான் என் மகிழ்ச்சியான செய்தி வழியா. வேற எந்த செய்திக்கும் இடமே இல்ல சார். யாரோ பேசிட்டு போறாங்க. விவசாயிகளுக்கு உள்நோக்கமே இல்ல. பால்வட்டு போன விவசாயம் ஏதோ செழிப்பா இருக்கு, மகிழ்ச்சியா இருக்கு, அவ்வளவுதான் சார். 5 லட்சம் ரூபாய்க்கு போன ஏக்கருக்கு 50 லட்சம் ரூபாய்க்கு போகுது சார். காரணம் என்ன? அந்த திட்டம் நிறைவேறது காரணம். அதுதான் முக்கியம் சார். விவசாயம் விற்க போறது இல்ல. விற்க போற நிலைமையில இருந்த விவசாயம் எல்லாமே விவசாயம் பண்ண வந்துட்டாங்க சார். இதை விட ஒரு பெரிய ஒரு பால்வாக்கு எதிர்ப்பு யோசிச்சு பாருங்க. அதனால தயவு செஞ்சு இதை குறை சொல்லி இதை தயவு செஞ்சு நீங்க சத்தியம் டீல பேசுறது எனக்கு வருத்தமா இருக்கு. மத்த சேனல் சத்தியம் டீல ஞாபகப்படுத்துறதுனால உங்களுக்கு கொஞ்சம் தர்ம சங்கடமா இருக்கு. ஈசன் கிட்ட போய் கேட்டீங்கன்னா அவர் என்ன சொல்லுவாரு? அவர் மகிழ்ச்சியில் இருக்காரு சார். அவர் திட்டம் நிறைவேற்ற மகிழ்ச்சியில் இருக்காரு. அவர் போய் எங்க இப்படி பண்ணாருன்னா அவருக்கு என்ன சொல்லுது? சொல்றேன் சார். சார் அரசியல் அரசியல் பண்ணுவாங்க தெரியல. சரி சார், அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுத்த நபர்கள் விடா கமிட்டியோடு கண்டிப்பா கன்சல்ட் பண்ணிருப்பாங்க. அவர்களுடைய ஆலோசனையின்படி நான் எல்லாமே அரவன் சார் எல்லாமே சொல்ல விரும்பல. எல்லாமே இருக்கலாம், இருக்கும். அது வேற விஷயம். எங்களுக்கு நோக்கம் என்ன? இதை பத்தி எல்லாம் கவலையே இல்லை. இடத்தையோ வாங்க இவங்க செஞ்சு கொடுத்தாங்க, மகிழ்ச்சி, அவ்வளவுதான். சரி, உங்களுக்கு போய் திட்டிட்டு போங்க, நல்ல திட்டுங்க, யாரும் கவலை இல்ல. நீங்க திட்டினீங்கன்னா அந்த பகுதி விவசாயம் உங்களை திருப்பி திட்டுவாங்க, அவ்வளவுதான். சரி, எந்த விவசாயம் பிடிக்காது. நல்ல